நமக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், திருப்பி அவங்க பேச்சை கேட்கணுங்கிற ஒரு ஜனநாயக கடமையிலிருந்து, ஒரு நியூட்ராலிட்டியிலிருந்து ஆனஸ்டான ஒரு அதிகாரிகள் இங்க இல்லாம எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கணுங்கிறதுக்காகவே காவல்துறை எந்த இடத்துலையும் பர்மிஷன் கொடுக்கல. அப்ப எங்களுடைய தலைவருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல நாங்க கூப்பிடாத மக்கள், அளவுக்கு அதிகமான மக்கள் வரும் பொழுது பிரச்சனையாகி திருப்பியும் ஏதாச்சும் கரூர் இன்சிடென்ட் நடக்கணும் திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரு. இதை திருப்பி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நேற்று குளத்தூர் நடந்திருந்தா உடனே அதை அரசியல் பண்ணி அடுத்த 20 நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சதியே. சோ இந்த சதியை முறியடிச்சிட்டு நேற்று நாங்க பிரச்சாரத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாம நேற்று வில்லிவாக்கத்துல ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் சாதாரண முறையில் ஜனநாயக முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அத பக்கத்துல இருக்கிற ஒரு மேன்ஷன்ல 2 பேர் பாட்டில் வச்சு அடிச்சு எங்க அம்மா மாதிரி இருக்கக்கூடிய வயசுல அவங்க முட்டியில பட்டு மயக்கம் போட்டு விழுந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அது காவல்துறை நேற்று நைட்டு நாங்க வந்து மிகப்பெரிய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க.